ஏன் இப்படி ஒரு தலைப்பை நம்ம விவாதிக்கணும்? சென்னை சார்ந்து வாழக்கூடிய, சென்னை சார்ந்து சமூக அரசியல் இலக்கியம் பேசக்கூடிய நாம் வந்து இதை ஏன் பேசணும் அப்படின்றது தான் அப்படின்ற ஒரு கேள்வியை உருவாக்கிட்டாலே இப்போ என் பேச்சினுடைய தேவையை நான் வந்து பூர்த்தி செஞ்சுட்டேன் அப்படின்ற திருப்தி எனக்கு கிடச்சிடும் அப்படின்றது தான். போன வருஷம் இதே டைமில் கிட்டத்தட்ட இதே மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழக மாநில குழு சார்பாக பாபநாசத்தில் வச்சு ஒரு இலக்கிய பயிற்சி முகாம் நடத்தினாங்க. கவிதை, சிறுகதை, நாவலுக்கு 3த்துக்கும் சேர்த்து. அது தலைப்பு முக்கியமான தலைப்பாக தோணுச்சு. அப்புறம் உள்ளடக்கத்தை அப்புறம் மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. புற உலகம் புனை உலகம் தான் அதோடைய தலைப்பு. இப்போது ஆய்வாளர் உட்காந்துருக்கிறாரு. இப்படி ஒரு தலைப்பு கையில் கொடுத்துட்டோன்னா அப்படியே அவங்க மைண்டில் என்ன ஓடுன்னு சொன்னால் வாழக்கூடிய லேண்ட்ஸ்கேப்பில் இருந்து வாழ்க்கையை இயற்கையாகவும் மக்களுடைய வாழ்க்கை முறையில் இருந்தோம், பண்பாட்டில் இருந்தோம், எப்படி எடுப்பது, எப்படி பிரதிபலிப்பது அப்படின்றதான் வந்து நேரடியாக அந்த தலைப்பு சொல்லக்கூடியது. கிட்டத்தட்ட அந்த தலைப்பு சார்ந்து தாமியசாவில் செயல்படக்கூடிய இல்லை கலை இலக்கியத்தில் செயல்படக்கூடிய மக்களுக்காக தான் நான் இலக்கியம் எழுதுகிறேன், என் மக்கள் வழியை சொல்ல தான் இலக்கியம் எழுதுகிறேன் அப்படி தாமியசாவுன்னு அவசியம் இல்லை. மக்களுடைய வழிகளை ஏதோ ஒரு வகையில் பிரதிபலிப்பதாகவோ அது போக்குவதாகவோ இல்லை சக மனிதனுக்கு நான் சார்ந்து வாழக்கூடிய பகுதி சார்ந்த மக்களுடைய வழியை கடத்துவதற்கு, கொண்டாட்டத்தை வந்து தெரிவிப்பதற்கான இலக்கு தான் என் இலக்குன்னு ஒருத்தர் தீர்மானிச்சுக்காருன்னு சொன்னால் இந்த தலைப்புக்கு லைனில் நின்னாலே போதுமானது. அப்போ அதுக்கு நம்ம சில கலை புரிதல் என்பது அவசியம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன், நான் நினைக்கிறேன். இப்போ சென்னை சார்ந்து நான் வாழ்கிறேன். நான் சென்னையுடைய இங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது, பூர்வக்குடி வந்தேரி ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி. அப்படி ஒரு தட்டையான ஒரு பார்வையோடு சென்னைக்குள்ளே பூர்வக்குடி வந்தேரின்ற அரசியலை வந்து வார்த்தையை வந்து பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் நான் அந்த வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருப்பேன், கிண்டலாகவும் பேசுவேன், சீரியஸாகவும் பேசுவேன். அப்படி பேசும்போது அதற்குள் ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலுக்கான தேவை இன்றும் ரொம்ப தெளிவாக இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நம்ம வந்து இலக்கியம் படைக்கிறோம், அரசியல் பேசுகிறோன்னு சொன்னால் இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களாக எல்லாரும் தான் இருக்கிறோம். அது வந்து காலங்காலமாக வாழ்கிறவங்க இருக்கலாம், பிரிட்டிஷ் காலத்தில் கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து விடப்பட்டவங்களாக இருக்கலாம், வாழ்கிற இடத்துல வாழ்க்கை சூழல் மோசமாக இருக்குது, அதனால் நான் மைக்ரேட் ஆகி வரேன்னு சொல்லி பிழைப்பிற்காக வந்த நபர்களாக இருக்கலாம், அரசு வேலையை சார்ந்து வந்தவங்களாக இருக்கலாம், 70களுக்கு பிறகு நகர வளர்ச்சிக்கு பிறகு ஓரளவுக்கு கல்வியெல்லாம் இந்திய அரசாங்கம் உருவான பிறகு கல்வி மாற்றங்கள் நிகழ்ந்த பிறகு வேலைவாய்ப்பு சார்ந்து சென்னைக்கு வந்தவங்களாக இருக்கலாம். 2000க்கு பிறகு நகர வளர்ச்சி பயங்கரமாக மாறின பிறகு தொழில்நுட்ப துறை ஒன்றை உருவான பிறகு வந்தவங்களாக இருக்கலாம். ஆனால் வந்து வாழ தலைப்பட்ட பிறகு இந்த களத்தினுடைய வாழ்க்கை சூழலினுடைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோமா, அந்த ஏற்கனவே வாழ்ந்து கொண்ட மக்களோட நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இணைஞ்சி போகிறோம், புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது வந்து தான் ஒரு படைப்பாளியாக முற்போக்காளராக நம்ம செய்ய வேண்டிய வேலையை நான் பார்க்குறேன். ஒரு சமீபத்தில் நடந்த இவர் பிஎஸ்பியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்தை ஒட்டி நடந்த நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதை ஒட்டி ரஞ்சித் வந்து மேடையில் பேசும்போது ஒரு விஷயத்தை வைக்கிறார். அது அவர் பேசுனது ஒன்று, அது வேறு மாதிரி மாற்றப்பட்டது. அதுக்கு அவருடைய முந்தைய பேச்சுக்களும் ஒரு காரணம், அவர் எதிராக இருக்கவங்களுடைய அரசியலும் ஒரு காரணம்ன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் அந்த வார்த்தையை மட்டும் நான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சென்னையோட 40% மக்கள் தொகையாக நாங்கள் இருக்கிறோம், எங்களை மீறி யாரும் சென்னையை ஆள முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அது முழுக்க சென்னையை நாங்கள் தான் ஆள்றோன்ற மாதிரி அவர் பேசிட்டாருன்னு அவருக்கு எதிரான கலைபரங்கள் ஒரு பக்கம், விமர்சனங்கள் ஒரு பக்கம். சென்னையை பற்றி எந்த ஒரு அடிப்படை புரிதல் சமூகவியல் ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ பொருளியல் ரீதியாகவோ நிர்வாக ரீதியாகவோ எதுவுமே தெரியாத ஆட்கள்லாம் வந்து அதை பற்றி வந்து பொழிப்புரை பேசுகிறது. குறிப்பாக மீடியாவில் இருக்கக்கூடிய, சினிமாவில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஏகப்பட்ட பொழிப்புரைகள் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பிறகு தான் நம்ம நினச்சின்னு இருக்கிறோம். இங்கே யார் மெஜாரிட்டி மக்கள் வாழ்கிறாங்க, அவங்கள பற்றி புரிதல் இருக்கா, எது வடக்கு, எது மேற்கு, எது தெற்கு, எது கிழக்கு, எதுவுமே தெரியாமல் பேசுகிறீங்களாடா, அவங்க எவன்டா மைக் கொடுக்குறான்ற அளவுக்கு வந்து நமக்கு தோணும். இதே போல் சென்னையை பற்றி ஒரு கருத்தை சொல்வதை போல் மற்ற ஒரு நகரத்தை பற்றி நம்ம பேசி விடுகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க அதில். அது நான் குற்றச்சாட்டு நினச்சாலும் பிரச்சனை இல்லை. இப்போது கீழடின்ற ஒரு 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 தொல்லியல் ஆய்வுக்காலம் கண்டுபிடிக்கப்படுது. அது முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பேசப்படுது. அது ஒரு முக்கியத்துவத்தை ஓரங்கட்டி மறைக்கிறதுக்கான அரசியல் முன்முயற்சியை மத்தியில் அதிகாரத்துக்கு அரசாங்கம் வந்து முன்னெடுக்குது. சு வெங்கடேசன் போன்ற நபர்கள் அதை அரசியலாக்கி
எப்படி அதை மீட்டெடுக்கிறதுன்னு அரசியல் பேசுகிறாங்க. ஒரு வலுவான ஒரு களமாக மாறுது. இது வந்து கீழடி தமிழரின் தாய்மடின்னு ஒரு விஷயம் வச்சு தாமியார் நம்ம ஒரு பக்கம் போட்டு அடின்னு அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது போயின்னு இருக்கும்போது தனியாக ஒரு குரல் வந்து திருநெல்வேலிருந்து கேட்குது. அங்கேருந்து பொருணை நதி நாகரிகம் அதுவும் முக்கியத்துவம் தான் பேசுகிறங்கிறது சென்னையில் கொண்டுகிறாரு. ஏன் நீங்கள் கீழடியை பற்றி மட்டும் பேசிக்கிறீர்கள், ஏன் நீங்கள் வந்து இதை பற்றி ஏன் பேச மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி வலுவாக வருது. நமக்கு நான் பல இடங்களில் பேசியிருக்கேன், கீழடி பற்றி தொங்கிட்டு இருக்கிறீங்க. இது மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க தோணுனா எல்லா மாவட்டத்துலேயுமே இது மாதிரி கிடைக்கும்லாம் பேசியிருக்கிறோம். எப்படி கீழடியை பற்றி பேசக்கூடாதுன்னு அரசாங்கத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கோ, அதே போல் பேசுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இது மட்டும் ஏன் பேசுகிற, பொருணையை பற்றியும் பேசுன்னு நோக்கம் இருக்குது. நீ சென்னையில் இருந்தே நீ ஏன் குடியத்தை பற்றி பேசலை? குடியத்துலேருந்து தண்ணி வருது, நீ சென்னையில் தண்ணி குடிக்கிறேன்னா பூண்டிலேருந்து தானே வருது, அதை பற்றி ஏன் உனக்கு தோணலை? அப்போது சென்னையை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, யார் இங்கே ஆளுமை, யார் இங்கே பூர்வக்குடி, யாருடைய உழைப்பு இந்த நகரம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு விஷயம் பேசிட்டா ஒரு எதிர்ப்புணர்வோடு வந்து அப்படிலாம் சொல்லாது. எல்லாரும் வந்து கசிச்சிருக்கோம், எல்லாருக்குமான ஊர் இது, எல்லாருக்குமான இடம் இதுன்னு பஞ்சாயத்து பண்ணுறது. பாசிட்டிவ் டைமில் ஒரு விஷயம் பேசும்போது சென்னை பற்றி பேச மாட்டார். இவர் திருநெல்வேலி கிளம்பி போய் பூரணி நகரத்தை பற்றி பேசுவார், இப்போ கோயம்புத்தூர் கிளம்பி போய் சிறுவாணி நகரத்தை பற்றி பேசுவார். அப்போது என்ன இங்கே நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், இது சென்னை என்பது ஏதோ கட்டமைக்கப்பட்ட நகரம், எல்லாருக்கும் நகரம் மாறி போச்சு, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதன் மீதான ஒரு 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 இரட்டை நிலை வந்து தொடர்ந்து நீடிக்கிறத நான் பார்க்குறேன். ஒன்று, காலமாக இங்கே யார் மெஜாரிட்டியாக வாழ்ந்தாங்கன்ற புரிதல் மற்ற மாவட்டங்களும் சென்னை வர நபர்கள் எல்லாருக்குமே இருக்குது. அவர்களோடு அவர்கள் ஊர்கள் சார்ந்த சாதிய கட்டமைப்பு சார்ந்த மனநிலை, இந்த சென்னையை வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு டாய்லெட்டுக்குள்ளே போகிற மாரி கதவு தொடர்புக்குள்ளே போய் உட்காந்துட்டு முடிஞ்ச உடனே பட்டாளுன்னு சாத்திட்டு வெளியே விடுற மாதிரி தான் சென்னை நகரத்தை அவங்க பார்க்குறாங்கன்றது என்னுடைய ஒரு புரிதலாக இருக்குது. அதே நேரத்தில் எல்லா விதமான வசதிகளும் எல்லா விதமான கட்டமைப்பும் அடுத்த கட்ட நகர்வுக்கான எல்லா விஷயங்களும் இந்த நகரத்துக்குள்ளே தான் இருக்குது. என்ன தான் இதை வெறுத்தாலும் இப்போ இரட்டை நிலை இருக்குது. ஒரே விஷயத்தை வெறுக்கிற தன்மையும் அதை விட்டு போகாமல் அது கையில் பிடிச்சிக்கிட்டு அது எனதுன்னு அப்படின்ற கிளைம் பண்ணுற ஒரு இரட்டை நிலை வந்து இருக்கிறத வந்து நான் பார்க்குறேன். ஸோ இதை வந்து எப்படி இன்னும் விளக்கமாக சொல்கிறது எனக்கே ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது. இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இதனுடைய நகரத்தின் கட்டமைப்பில் யாருடைய நகரமாக இது வந்து கட்டமைக்கப்பட்டது, எந்த தளம் சார்ந்த மக்கள் அதிகமாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு தப்பெண்ண மனநிலையில் தான் அது உருவாகி வருதோ அப்படின்றது நான் வந்து பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்குது. அப்போது நம்ம சென்னையை வந்து நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம், ஒரு படைப்பாக மாற்றுறோம்னு சொன்னால் யாரை முன்னிலைப்படுத்தி நம்ம வந்து படைப்புகளை பேச போகிறோம் அப்படின்ற விஷயம் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நகரம் அப்படின்றது தலைப்பே வந்து கொஞ்சம் ஒரு சயின்டிஃபிக்கான தலைப்பு தான். ஒரு நகர வளர்ச்சி என்பது இப்போ பொதுவாக இப்போ வடசென்னை சார்ந்து அது சென்னை வடசென்னையோட மூலையில் இருக்கிற எண்ணூரில் இருக்கிற இந்த மண்ணில் இருக்கிற என்ன மாதிரி ஆட்களுக்கு என்னன்னா, நகரத்து வளர்ச்சி எனக்கு என்ன கொடுத்தது, பொல்யூஷனை நான் வந்து முழுக்க சுவாசிக்கிறதை தவிர எனக்கு வேறு எதுவுமே கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல தான் நான் சென்னை வளர்ச்சியை பார்க்குறேன். பட் தலைப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வளர்ச்சிதை மாற்றம்ன்றது உடலுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிசம். நம்ம உடலில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு அணுவிலையும் பல லட்சம் செல்கள் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் செத்து ரெண்டாக உடஞ்சி வளர்ந்து போயிட்டே இருக்குது. அது அந்த ப்ராசஸ் வயசு ஆக குறைஞ்சிக்கிட்டே போக ஒவ்வொரு உறுப்பாக சுகர் வரும், சுகர்லேருந்து ஒவ்வொரு பார்ட்டாக செயலுக்கு ஆரம்பித்து மரணத்தை நோக்கி நம்ம தள்ளுவோம். அப்போது ஒரு உடலுடைய இயக்கத்திற்கு வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க. மெட்டபாலிசம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அறிவியல் தலைப்பை கொண்டு வந்து நகரத்தினுடைய விஷயத்தை பொருத்தும் போது ஒரு நகரம் வளருவது என்பது அறிவியல் தவிர்க்க முடியாது அப்படின்ற ஒரு மீனிங் தருவதாக நான் புரிஞ்சுக்கிறேன். அது கிட்டத்தட்ட உண்மைதான். நீ ஒரு நகரம் அப்படின்றத ஒவ்வொரு சப்ஜெக்ட் சார்ந்து வெவ்வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னால் ஒரு நகரம் என்பதற்கு என்ன இது பண்ணுவோம், பிரிட்டிஷ் காலத்துலேருந்து மாடல் அதுதான். ஒரு ரெவென்யூ வில்லேஜ் வந்து ஒரு ரெவென்யூ வில்லேஜ் வந்து என்னென்னா, எங்கேருந்து வருவாய் வருதோ அந்த வருவாய் சார்ந்த ஒரு ரெவென்யூ வில்லேஜ் இருக்கும். இங்கே கடற்கரையில் எவ்வளோ பெரிய ஊர்கள் இருக்கலாம், ஒரு பெரிய ஸ்ட்ரெச் இருக்கலாம். அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெச் இருந்தாலும் ஒரு ரெவென்யூ வில்லேஜ்க்குள்ளே வராது. ரெவென்யூ வில்லேஜ் எங்கே இருக்குன்னா, கடற்கரையில் மேலே வந்து எங்கே விவசாயம் நடக்குதோ அங்கே தான் ரெவென்யூ வில்லேஜ் ஹெட் இருக்கும். அந்த ஊரில் வந்து ஒரு 200 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் கடற்கரை உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த ரெவென்யூ வில்லேஜினுடைய தலைமையகம் வந்து விவசாய நிலத்தில் இருக்கும். ஏன்னா பிரிட்டிஷ்காரன் போட கணக்குப்படி கடற்கரை சார்ந்த எந்த பொருளுக்கும் வந்து வேல்யூ கிடையாது.
உப்புன்றது மட்டும்தான் ஒரே ஒரு எக்கனாமிக் வேல்யூ இருக்கிற பொருள்ன்றனால அவன் ரெவன்யூ எல்லாமே விவசாய பொருட்கள் சார்ந்து இருக்கக்கூடிய வருமானத்திலிருந்து தான் அவன் வருமானத்தை கணக்கிட்டான். அப்போது எவ்வளோ பெரிய ஊர் பக்கத்தில் இருந்தாலும், பூம்புகார் மாதிரி பெரிய கண்ணகி வாழ்ந்த நகரமே பக்கத்தில் இருந்தாலும், பக்கத்தில் ஏதோ ஒரு விவசாய கிராமம் தான் வந்து ரெவன்யூ வில்லேஜாக இருக்கும் இதில். அப்போது இந்த வருவாய் சார்ந்து ஒரு ஒரு வில்லேஜை, ஒரு நகரத்தை வந்து தீர்மானிக்கிற ஒரு ஏற்பாடு என்பது இருக்குது. மக்கள் தொகையை கணக்கு வச்சு நகர்ப்புறத்தை தீர்மானிக்கிற விஷயம் இருக்குது. ஆனால் இயல்பாகவே பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பாக இருந்த நகரமெல்லாம் எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அந்த நகரங்கள் இல்லை. கும்பகோணம் ஒரு பெரிய நகரம், பூம்புகார் ஒரு பெரிய நகரம், காஞ்சிபுரம் ஒரு பெரிய நகரம். இதற்கும் காலனி அரசாங்கத்துக்கு தொடர்பு இல்லை. அதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி முறையில் எங்கே சர்ப்ளஸ் உருவாகுது, உபரி எங்கே உருவாகுதோ அந்த உபரி பண்டமாட்டு செய்வதற்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கும் வியாபாரத்திற்கும் எல்லா விதமான குவிலும் வந்து சேர்ற இடமும் பல கிராமங்கள் சுற்றி நடுவில் ஒரு நகரம் உருவாகும். அந்த நகரத்தை சார்ந்து மற்ற கிராமங்களுடைய பண்டமாற்று முறை என்பது இருக்கும். இப்படி தான் இந்திய முறையிலான ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சி என்பது நடந்தது. பிரிட்டிஷ் வரும்போது அப்படியே மாறுது. அவன் எங்கே வச்சு வியாபாரம் பண்ண எல்லா பொருளும் போய் சேர முடியுமோ அதை நகரமாக மாற்றி எல்லாம் இங்கே கொண்டு வா அப்படின்னா. சென்னை வந்து அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் தான். அக்கம் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஊருக்கு தோழர் சொன்ன மாதிரி எக்மூர், நுங்கம்பாக்கம், அந்த பக்கம் மயிலாப்பூர், மந்தவெளி, இப்படி பல சின்ன சின்ன ஊர்கள் இருந்தாலும் இத்தனையும் வந்து இத்தனையினுடைய பொருட்கள் மட்டுமே வந்த நகரமாக சென்னை கட்டமைக்கப்படல. ஒட்டுமொத்தமாக அது இப்போ இருக்கிற நம்ம சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய எல்லா உற்பத்தி பொருட்களும் வந்து சேர்ற நகரமாக தான் சென்னை என்பது உருவாக்கப்பட்டது. நீங்கள் கால வளர்ச்சியில் பார்த்துன்னு சொன்னால் இப்படி நகரங்கள் உருவாச்சு இல்லையா. இப்போ முக்கியமான நகரங்கள் கணக்கெடுக்கும் போது இப்போ மெட்ரோபாலிஸாக இருக்கக்கூடிய டெல்லி, கொல்கத்தா, மும்பை, அப்படி அதே போல் சென்னை, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற நகரங்களுக்கும் சென்னைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. என்னன்னு சொன்னால் சென்னை காலனின்ற ஒரு விஷயம் வந்தனாலேயே, போர்ச்சுகீசியரும் ஐரோப்பியரும் வந்தனாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். டெல்லியோ மும்பையோ கொல்கத்தாவோ அப்படி இல்லை. அது அங்கேருந்து ஏற்கனவே இருந்த சுல்தானியர்கள், இந்திய பேரரசுகள், அவங்க எல்லோரும் இருந்த காலத்திலேயே வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இது மாதிரி கும்பகோணம் மாதிரியோ இல்லை பூம்புகார் மாதிரியோ அந்த இடத்துல உற்பத்தியின் மூலியமாக உருவாக்கப்பட்ட சர்ப்ளஸுக்கு உருவான நகரங்கள் பிரிட்டிஷ் அதே பயன்படுத்தி பெரிய நகரமாக விஸ்தரித்தான். இது வந்து முழுக்க முழுக்க வந்து அதிகபட்சம் சொன்ன என்ன இது பக்கத்தில் இருந்த இப்போ இருக்கிற கோட்டை பக்கத்தில் இருந்த ஒரு மீனவ கிராமத்தினுடைய வாங்கின பகுதி தான் இப்போ இருக்கிற சென்னையினுடைய தலைநகரம். மற்ற பகுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 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 எக்ஸ்டெண்ட் பண்ணால் இப்போ எல்லாருக்கும் தெரியும். கருப்புற நகர எல்லை எது, நம்ம மாடி பூங்கா, இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் நிறைய பேசிட்டாங்க. நான் திருப்பி அதை பேச விரும்பல. ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 2 வாரத்தில் சென்னை தினம் வரப்போகுது. சென்னை தினம் வந்துருச்சுன்னா இங்கே இருக்கிற மக்களை பற்றி பேசுகிறதுக்கெலாம் யாரும் ஆள் கிடையாது. எந்த கட்டடம் எங்கே இருக்குது, இந்த சிவப்பு கட்டடத்துக்கு யார் திறந்து வச்சா, யார் இடிச்சா, யார் கட்டினா, இந்த தெருவில் என்ன பில்டிங் இருக்குதுன்னு சொல்லி கட்டடங்களை பற்றி மட்டுமே பேசக்கூடிய வரலாறாக இன்னும் 2 வாரத்தில் நம்ம எல்லாருமே தேடாமே கிடைக்கிறதுக்கான எல்லா விஷயமும் கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷ் காலனிக்கு நெருக்கமாக இருந்து வந்த அதிகாரிகள் வரலாறு ஒருத்தர் பேசுவார், பிராமண அதிகாரிகள் அதிகாரம் சார்ந்த வரலாறு ஒருத்தர் பேசுவார், செட்டியார் வரலாறு சார்ந்த வரலாறு ஒருத்தர் பேசுவார். அது எல்லாத்துக்குமே ஏற்பாடுகள் ஆல்ரெடி ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. அனைவரும் தோழர் பேசும்போது அந்த பட்டியல் கூட சொல்வார்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அந்த வரலாறு பற்றிலாம் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த கட்டமைப்பு உருவாக ஒரு காலகட்டத்தில் எந்த மக்கள் வந்து எந்தெந்த காலகட்டங்களில் உள்ளே வந்தாங்க, அவர்களுடைய வரலாறை பேச வேண்டிய அவசியம் என்பது நம்ம இருக்குது. அவர்கள் தான் இன்றைக்கும் நெருக்கடிக்கு உட்பட்ட மக்களாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நகரத்தின் வளர்ச்சியில் யாரெல்லாம் குப்பைகளாக ஓரங்கட்டப்படுகிறார்கள், இந்த நகரத்தினுடைய தோழரோட வார்த்தையில் வளர்ச்சிதை மாற்ற வளர்ச்சியில் யாரெல்லாம் வந்து கொளுத்த பகுதிகளில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் எந்த ரிசோர்ஸும் இல்லாமல் சுகர் வந்து உடனே காலில் நோய் வாய்ப்பட்டு கட்டி விரலை அறுத்து எடுக்காமல் பாதுகாத்துட்டு இருக்கும்ல, அப்படி பாதுகாக்கக்கூடிய பகுதிகளில் யார் இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம பேச வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய இடமா நான் பார்க்குறேன். இப்போ அதில் ஷார்ட்டாக நம்ம சொல்லணும்னு சொன்னால் பல சென்னை வரலாறுகள் எழுதப்படுது, இலக்கியங்கள் எழுதப்படுது. இப்போ நேற்று தமிழ் பேராயத்தில் எஸ்ஆர்எம்மில் நம்ம கரண் கார்கி தோழருக்கு நம்பிக்கை நட்சத்திர விருது கொடுத்துருக்குறாங்க. ஒரு வகையில் அவருடைய நீண்ட கால கிட்டத்தட்ட அவர் 30 வருஷம் எழுத ஆரம்பித்து 30 வருஷம் ஆச்சுன்றாரு. நூல்களாக வர ஆரம்பித்து 15 வருஷம் ஆச்சுன்றாரு. இப்போ 15 வருஷம் எந்த புக்கும் வராமையே ஒரு மனுஷன் என்றைக்காவது நம்ம படைப்புகள் கவனம் பெறும் சொல்லி 15 வருஷம் காத்துக்கிறான் முதல் படைப்பை வந்து வெளியே கொண்டு நிறுத்துறதுக்கு. ஸோ அந்த ஒரு முயற்சிக்காகவே அந்த ஆளை வந்து தூக்கி கொண்டாடணும், பாராட்டணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த உழைப்பிற்கும் காத்திருப்புக்கும் ஒரு முக்கியத்துவம் இருப்பதை போலவே அவர் யாரை பற்றி பேச முயற்சி பண்ணார், யாருடைய களத்தை பற்றி பேச முயற்சி பண்ணாருன்றது தான்
நான் அதுக்கு 100% மார்க் போட்டிருக்கிறாங்கன்னா அது 50% அவரோட உழைப்பிற்கும் காத்திருப்புக்கும் மரியாதை கொடுக்குறதுன்னு சொன்னால், மீதி 50% எந்த களம் சார்ந்த மக்கள் பற்றி பேசுவதை அவர் இலக்காக எடுத்துக்கொண்டார் அப்படின்றது வந்து முக்கியத்துவம் பெறுறதா வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை பட்ட இலக்கியங்கள் பேசினாலே ஒரு 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 அசைக்க முடியாத ஒரு சிலபஸ் ஒன்று இருக்கும். அந்த பேர்கள்லாம் இனி யாரும் வந்து சொல்கிறது கிடையாது. ஜெயகாந்தனில் ஆரம்பித்து கோபிகிருஷ்ணன் ஆரம்பித்து ஒரு பெரிய பட்டியலில் வந்து இருக்கும். நான் அவங்களை நிராகரிக்கலை. அவர்கள் பேசிய சென்னை வாழ்க்கை என்பது வேறு, அவர்கள் கரித்து கொட்டிய சென்னை வாழ்க்கை என்பது வேறு, அவர்கள் வெறுத்து பேசிய சென்னை வாழ்க்கை என்பது வேறு. இன்றைக்கி கரண் கார்கேயோட எழுத்துலையும் பாக்கியசங்கர் எழுத்துலையும் அரவிந்த் குமார் எழுத்து வெளிப்படக்கூடிய சென்னை என்பது வேறு, சென்னை மக்கள் என்பது வேறு. அந்த முன்னாடி சொன்ன பட்டியலுடைய லிஸ்ட்டில் ஓரமாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிற, இல்லை சின்ன உதவி பண்ணிட்டு போகிற, ரிக்ஷாக்காரனாக வந்துட்டு போகிற, கொச்சையாக பேசிட்டு போகிற கதாபாத்திரங்கள் தான் இன்றைக்கி இந்த எழுத்தாளர்களுடைய நூல்களில் கதாநாயகர்களாக மாறிக்கிறாங்கன்றது தான் அடையாளம். அப்போ இந்த படைப்பில் இப்படி நான் பார்க்குறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசுறதுன்னு சொன்னால், யாரை நம்ம வந்து இலக்காக வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய வரலாறு எழுதப்பட்டிருந்தாலும் எனக்கு இலக்கு அப்படின்றது இந்த நகரத்தினுடைய கட்டமைப்பில் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் பிரிட்டிஷ் காலத்தில் எப்படி வியாபாரத்தினுடைய எக்ஸ்டென்ஷனுக்கான ஒரு நகரமாக இது உருவாக்கப்பட்டதோ, அதே போல் 60களில் தொழில் வளர்ச்சிக்கான நகரமாக உருவாக்கப்பட்டது. ஆவடியில் வந்து இந்த காங்கிரஸ் நடக்குது. ஆவடி காங்கிரஸ்ன்னு பேர் அதுக்கு. காங்கிரஸ் வந்து சுதந்திரம் கிடைச்ச உடனே வந்து 56ல் வந்து ஒரு பெரிய மாநாடை வந்து நடத்துகிறாங்க. அதோட இலக்கே வந்து ஒரே லெவல் தான், தொழில் வளர்ச்சிக்கான மாநாடு. இன்றைக்கி வட சென்னையில் சுற்றி அந்த பக்கம் கிண்டி வரைக்கும் பெரிய இண்டஸ்ட்ரியல் பில்டு இருக்குதுன்னு சொன்னால், அந்த இண்டஸ்ட்ரியல் பில்டு உருவாக்குறதுக்கான காரணம் அந்த ஆவடி மாநாடு இங்கே நடந்தது. வேறு ஏதாவது மாநிலத்தில் நடந்துச்சுன்னு சொன்னால் அது வேறு எங்கேயா போயிருக்கும். அதை பாசிட்டிவாக பேசுதா நெகட்டிவாக பேசுதா எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து இருக்கக்கூடிய பெரிய தொழில் மாற்றத்துக்கு காரணம் அந்த ஆவடி மாநாடு. அவர் பக்தவச்சலம் அப்போ வந்து இந்த ஊருக்காரராக இருந்தனால, புனேருக்காரர் தானே அவர். ஸோ அந்த அப்போது முன்மொழிப்பட்ட எல்லா வளர்ச்சி திட்டங்கள், அது முக்கியமாக ஆட்டோமொபைல் சார்ந்த எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து அவர் பகுதிக்கு சுற்றி இருக்க எல்லா பகுதியும் கொண்டு வந்து வச்சுட்டாரு. குறிப்பாக அவர் அப்பயே என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இருக்கிற அத்திப்பட்டு மீஞ்சூர் பகுதியை மின்சார வளர்ச்சிக்கான ஹப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கே வெளிச்சம் தரக்கூடிய நுரையீரலாக இந்த பகுதி இருக்குன்னு அப்பயே அறிவிச்சிட்டார் 56-57. ஸோ அந்த திட்டமிட்டலோட இது தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோடைய வளர்ச்சிகள் ஒரு பக்கம் 60லேருந்து ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. இன்னொரு பக்கம் அனல் மின் நிலையங்கள், 90களுக்கு பிறகு ஐடி செக்டார் சார்ந்த வளர்ச்சிகள் மெதுவாக வருது. இப்போ சென்னைக்குள்ளே இந்த 2 காலகட்டங்களில் தான் வெளி மாவட்டங்களில் இருந்து மக்கள் வர்றதும் சரி, தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் 2 காலகட்டமாக வந்து அவங்க பொருளாதாரம் சார்ந்த இடத்துல அப்படி தான் பிரிக்கிறாங்க. இப்படி தான் வருது. அப்போது நம்ம சென்னையுடைய வரலாறை பார்க்கணுன்னு சொன்னால், மக்களை பார்க்குறோன்னு சொன்னால், இந்த பின்னணியில் இருந்து வரலாறை பார்க்கக்கூடிய பார்வை என்பது நமக்கு இருக்கணும். துரதிருஷ்டவசம் என்னன்னா, கிட்டத்தட்ட இப்போ நான் முன்னாடி சொன்ன 3 எழுத்தாளர்களும் கூட அன்ஆர்கனைஸ்டு லேபரை பற்றி, தொழிலாளர்களை பற்றி அதிகம் எழுதியிருக்காங்களே தவிர, ஆர்கனைஸ்டு லேபர் தான் இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு. இன்றைக்கி ஆர்கனைஸ்டு லேபர் அன்ஆர்கனைஸ்டு மாற்றான வேறு விஷயம். ஒரு காலகட்டத்தில் ஆர்கனைஸ்டு லேபர் தான் எல்லா விதமாக கான்ட்ரிபியூஷன் நகரத்தை வளர்ச்சி கொடுத்துருக்குறான். இப்போ சொல்கிறாங்கல்ல, அரசு ஊழியர்களுக்கு வந்து உரிய சம்பளத்தை கொடுத்தா தான் அந்த பணம் வந்து சமூகத்தில் வந்து சுழற்சிக்கு போகும், ஒரு மணி சர்க்குலேஷன் இருக்கும்னு சொல்லி அரசு ஊழியர்களுடைய சம்பளம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு ஒரு கேள்வி வரும்போது, ப்ரொஃபஸர்களுக்கோ டீச்சர்களுக்கோ வரும்போது ஒரு பதில் வருதில்ல. அதே போல் சென்னையினுடைய மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த பண சுழற்சிக்கே காரணம் வந்து இந்த தொழிலாளர்களுடைய இதுதான். அது பிரிட்டிஷ் காலத்துன்னு சொல்கிறேன் நான். அப்போ வட சென்னையின் அடையாளம்னு சொன்னால், இப்போ அது திருப்பி அந்த பாயிண்ட் அப்புறம் வரேன். நம்ம யாரை பார்வையிலேருந்து பார்க்க வேண்டிய சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வரலாறை தொழிலாளர் வாழ்க்கையிலேருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு லிஸ்ட்டாக சொல்லணும்னு சொன்னால், குறிப்பாக பிஎன்சியுடைய வரலாறு வந்து தொழிற்சங்க வரலாறாக ஓரளவு பதியப்பட்டிருக்கே தவிர, தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்து சென்னையை சுற்றிக்கூடிய பல வட மாவட்டங்களிலிருந்து இங்கே புலம்பெயர்ந்த வெறும் இப்போ அது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா தலித் இலக்கியம் சார்ந்து வர்ற அரசியல்வாதி பேசுகிறவங்க கொஞ்சம் குறைஞ்சபட்சம் அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இடதுசாரி தளத்தில் கூட அவ்வளோ வலுவாக பதிவு பண்ணல. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த களம் சார்ந்து ஒரு வரலாறாவது நான் இன்றைக்கி ஒரு படைப்பு இலக்கியம் எழுதணும் முயற்சி பண்ணுறேன்னா, குறைஞ்சபட்ச ஒரு திறவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் கொஞ்சம் பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. நம்ம ராமச்சந்திர வைத்தியநாத் கொஞ்சம் பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. ஏற்கனவே ஒரு புத்தகம் மதரசா பட்டணம் போட்டார். இப்போ அதோட விடுபட்ட கட்டுரைகள் இப்போ 2வது தொகுப்பு போடணும், படிக்கல. அது குறைஞ்சபட்சம் நமக்கான என்ட்ரி பாயிண்ட்டுங்க ரிசோர்ஸ் அதுதான். ஆனால் அதை தவிர்த்து நமக்கு வந்து இந்த தொழிலாளர்கள் வரலாறு, பிஎன்சி தொழிலாளர்களை பற்றி எதுவும் இல்லை. இங்கே ரயில்வே இங்கே தான் இருக்குது, ஐசிஎஃப் இங்கே தான் இருக்குது. இப்போ காலகட்டம் சொல்ல, நான் பிரிட்டிஷ்லேருந்தே சொல்கிறேன். நான்
இங்கே தான் இருக்குது. ஆர்பர் தொழிலாளிகள் இருக்கிறாங்க, டிராம்பே தொழிலாளிகள் இருக்கிறாங்க. ஸோ இந்த தொழிலாளிகளுடைய வாழ்க்கையெல்லாம் சேர்ந்து தான் வந்து சென்னையினுடைய வரலாறு என்பது இருக்குது. வெறும் போஸ்ட் ஆஃபீஸு, எல்ஐசி, இந்த பில்டிங்களுடைய வரலாறில் சென்னையோட வரலாறு இல்லை. அப்போ இந்த தொழிலாளிகள் வந்து இந்த நகரத்து கட்டமைப்பில் என்ன பங்களிப்பு செலுத்தினாங்க, இவர்களோட பின்னணி என்ன, எந்த ஊர்லேருந்து வந்தாங்க, அங்கேருந்த சூழல் என்ன, இங்கே வந்தது பிறகு அவங்க வாழ்க்கையில் என்ன வித மாற்றம் ஏற்பட்டது. கோபிநாயனார் சூப்பராக சொல்லுவார், சென்னையில் இருக்கக்கூடிய தலித்துகள் வந்து ஒரு ட்ரைப் மாதிரி, அவன் நகரத்துக்குள்ளே இருக்கிற ட்ரைபு. நீ மற்ற மாவட்டத்தில் வர்ற தலித்துக்கும் சென்னை தலித்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இவனுக்கு மேலே ஒரு ஆதி ஜாதி கிடையாது. இவனுக்கு பழங்குடிக்கும் கிட்டத்தட்ட அதே தானே. அவனுக்கு வேறு எந்த சமூக கட்டமைப்பும் பார்த்தது கிடையாது. அவன் ஒரு லிபரேட்டர் மனுஷனாக, விடுதலை கூடிய மனுஷனாக இருப்பான். அதே போல் சென்னையில் தலித்துகளும் கிட்டத்தட்ட வந்து எந்த ஆதிக்க கட்டமைப்பு உட்படாத இருந்தவங்க. அவங்க தொழிலாளி, ஒரு இண்டஸ்ட்ரியல் தொழிலாளி. அவன் மற்ற மாவட்டத்தில் வர்றவங்களால சென்னையிலே ஒரு 50 வருஷத்துக்கு மேலே வாழக்கூடிய தலித்துகளுடைய குணாம்சத்தை வாழ்க்கை மேல் புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நமக்கு. என்னென்னா இப்போ அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அந்த அனுபவத்தில் முன்வைக்கிறாரு. நான் கேட்குறேன், நான் பேசுகிறேன். இதை எல்லாருக்குமான அனுபவமான மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் யார்கிட்ட இருக்குது? இப்படி சென்னைக்குள்ளே இப்போ ரஞ்சித் சொல்கிறார்ல, 40% நான் இருக்கிறேன், என்னை மீறி எவனும் இங்கே ஆள முடியாதுன்னு சொல்கிற வார்த்தைக்கு பின்னாடி இங்கே ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்த தலித் மக்களினுடைய வாழ்க்கை என்பது இருக்குது. அந்த வாய்ஸ் தான் அவர் அப்படி பேச வைக்குது. இங்கே யார் வாழ்கிறா அப்படின்ற புரிதல் இருக்கிறனால ஒருத்தர் பேசுகிறாரு. இங்கே யார் வாழ்கிறா, என்ன வாழ்க்கை முறை என்பது தெரியாதவர்கள் இங்கே வந்து நிர்வாகிகளாக மாறுறதுடைய விளைவு, படைப்பாளிகளாக மாறுறதுடைய விளைவு, கட்சியுடைய நிர்வாகிகளாக மாறுறதுடைய விளைவு. ஒருத்தர் ஆக்சுவலாக ஃபேக்டாக அவர் தவறாக பேசுகிற பல விஷயம் விமர்சனம் பண்ணுறோம். ஃபேக்சுவலாக பேசுகிற விஷயத்த உனக்கு புரிஞ்சுக்கிற மூலையே உனக்கு கிடையாதுன்றதான் இங்கே இருக்க சிக்கல். ஸோ இப்படி நம்ம தொடர்ந்து வட சென்னை வந்து புறக்கணிக்கப்படுது, சென்னையில் இருக்கிற அடித்தட்டு மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கல அப்படின்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் பேசி இப்போ நான் அதை பேச நிறுத்திட்டேன். இப்போ என்ன போச்சுன்னு சொன்னால், ஓவர் இம்பார்ட்டன்ஸ், அதீத வெளிச்சம். எதை பார்த்தாலும் வடச்சென்னை பண்பாடு, எதை சொன்னாலும் வடச்சென்னை பண்பாடு. வடச்சென்னையில் எப்படி சாப்பிடுவீங்க? ஏன்டா எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான், நான் கையில் எடுத்து வாயில் வச்சு சாப்பிட போகிறேன் அதானே. ஸோ அப்படி அதீதமான கவனம் என்பது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் அடிப்படையாக கொடுக்க வேண்டிய கவனம் என்பது இன்றைக்கும் இல்லை. இப்போ ஓரளவுக்கு இந்த லிட்ரேச்சர் ஃபாரத்தில் ரஞ்சித் மாதிரியான இயக்குநர்கள் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு என்ன இருக்குன்னு சொன்னால், சினிமாவில் ஒரு சின்ன இம்பேக்ட் இருக்குது. இப்போது தலித் சமூகம் சம்மந்தமான ஒரு புரிதல் ஒரு மெஜாரிட்டியாக இங்கே இருக்கிறாங்க. இந்த சென்னையோட கட்டமைப்பில் அவரோட உழைப்பு முக்கியமானதுன்றத ஒரு விவாத பொருளாக மாத்திர சூழல் வந்து போச்சு. இப்போ என்ன நினச்சிக்கிறான்னா, சென்னையே தலித்துக்கு மட்டும்தான். இது எங்கே போய் விடுதுன்னு சொன்னால், சென்னையில் இஸ்லாமியர்கள் பாரம்பரியமாக இருந்திருக்கிறாங்க, மீனவர்கள் பாரம்பரியம் இருந்திருக்கிறாங்க. அவங்க நாயகர்னு சொல்லிக்கிட்டனால அது நாயக்கரா வன்னியராணி தேசம் தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. அது நாயகர்கள் பாரம்பரியம் இருந்திருக்கிறாங்க. 60களுக்கு பிறகு பர்மாவிலேருந்து இங்கே ரீபேட்டேட்டாக வந்த மக்களினுடைய காலனிஸ் வந்து மெஜாரிட்டியாக இருக்குது. எண்ணூரில் பர்மா நகர் இருக்குது, இங்கே வேசர்பாடியில் இருக்குது, ரெடில்ஸில் இருக்குது. இவர்கள் சென்னையோடைய கேரக்டரைசேஷன் அடுத்த லெவல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது இவர்களுடைய இன்வால்மெண்ட்டு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர்களை பற்றி எந்த புரிதலும் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் பர்மா பஜார்னாவே நீங்களாம் வந்து பயந்துருப்பீங்க போகிறதுக்குள்ள. எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் வீட்டிலேருந்து கிளம்பி போகணுன்னு சொன்னால் பர்மா நகர் யாராவது பசங்க வந்து போகலாம், கூட்டின்னு போய் வாட்ச் வாங்கி தருவானுங்க. தோழர் கடையில் வந்து பாலாஜி பையனுக்கு வாட்ச் வாங்க, இது மொபைல் அவனை ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, ரொம்ப இயல்பாக நாங்கள் வருவோம். ஆனால் வெளியிருந்து வர ஆட்கள் பார்த்தீங்கன்னா பர்மா பஜார்னாவே வந்து அது என்னமோ ஒரு பெரிய புலிகோகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் பேசுவாங்க. பட் எனக்கு அப்படி எந்த காலம் தோணுதே கிடையாது. ஏன்னா நான் வாங்க நினச்சாலே கூட 4 பேரோட தான் நான் போவேனே. நான் பர்மா நகர் டீமோட தான், அன்னைசிவம் நகர் இன்னூரில் இருக்குது, அவங்களோட தான் போவேனே. என்றைக்கும் ஒரு அந்நியப்பட்ட பிரச்சனைக்கு இடமான்னு பார்த்ததில்லை. அப்போது அந்த பர்மா பஜார் தான் சென்னையை பற்றி வெளியே இருக்கிற ஆட்கள் எப்படி புரிஞ்சுன்னு இருக்கிறாங்கன்றதுக்கான அடையாளமாக வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அங்கே அதை பற்றி புரிஞ்சிக்காமையே இது உள்ள அது இருக்குது அப்படின்னு ஒரு பில்டப்லேயே காலத்தை ஓட்டுறது இருக்குல்ல. ஸோ அது நடந்துட்டு இருக்குதா பார்க்குறேன். இப்போ இப்படி ஒரு கவனம் பெறாத ஒரு காலகட்டம், அதீத கவனம் வந்த ஒரு காலகட்டம், அதன் பிறகு அடிப்படையாக வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் என்ன அப்படின்ற கேள்வியெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் பேசப்படாமல் இருக்குன்றத பார்க்குறோம். இதை தாண்டி நம்ம முக்கியமாக யோசிக்க வேண்டியதுக்கு நான் பார்க்குறேன்னா, இதில் இப்போ இந்த நகர வளர்ச்சி மாயிட்டு இல்லையா, அரசாங்கம் வேறு ஒரு திட்டமிடல் எழுது. ஒரு பக்கம் வடச்சென்னை வளர்ச்சியில் குன்றி இருக்குன்ற சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், பேசிகிட்டே இருக்கிறோம். அந்த பக்கம் வீங்கி தென்சென்னை பக்கம் அது போய்கிட்டே இருக்குது. இப்போ மாலைபுரம் வரைக்கும் போயிடுச்சு, இந்த பக்கம் செங்கல்பட்டு வரைக்கும் போயிடுச்சு. இப்போ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேலே போனால் ரொம்ப தூரம் போய்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இந்த பக்கம் கையை வச்சே ஆகணும். நீ என்ன தான் வந்து வடசென்னையில் இருக்கிற உழைப்பாளி மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்கன்னு விவாதம் பேசினாலும், அவனுக்கு ஒரு நகரம் வளர்ச்சி அடைந்தால் எப்படி பயன்படும் அதிக வர்க்கத்துக்கு அப்படி தான் யோசிக்கிறான்.
இப்போயும் சென்னை இப்போ இந்த பட்ஜெட் இல்லாமல் 2022 பட்ஜெட்டில் தமிழக அரசாங்கம் ஒரு பட்ஜெட் அறிவிச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, வட சென்னையினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படும் வகையில் என்ன விதத்தில் வளர்ச்சியை மேற்கொள்ளலாம் அப்படின்றத ஆய்வு செய்வதற்கு 1000 கோடி. ஆய்வு செய்வதற்கே அந்த 1000 கோடி நீ வேலை செஞ்சாலே போதுன்றதான் என்னுடைய பார்வை. ஆய்வுக்கே என்ன தெரியுமா பண்ணாங்க, இந்த ஒரு வருஷமாக எண்ணூரில் ஜனவரியிலேருந்து நாங்கள் அமோனியா விஷய பிரச்சனையில் ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம். டெய்லி பத்திரிகையில் வந்துகிட்டே இருக்குது. பெசி பீச் ஃபார் நார்த் சென்னை. பெசி பீச்னா இது பெசன் நகர். பெசன் நகர் தென் சென்னையில் இருக்குது. மெரினா கூட வட சென்னைக்கு இல்லை. பெசி பீச் ஃபார் நார்த் சென்னை, இதுதான் இந்தியன் எக்ஸ்பிரஸில் தலைப்பு செய்தி. ஏன்னா இருக்கிற பீச்சை ஹார்பரை கட்டி காலி பண்ணிங்க. மெரினா பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி மெரினாவில் இருந்த கடற்கரையை விட இந்த பக்கம் வட சென்னை பக்கம் இருந்த கடற்கரை தான் பெருசு. நீ ஹார்பரை கட்டி கடலில் கல் கொட்டி இந்த பக்கம் கரையை வச்சா. இப்போ என்ன சொல்கிற, பெசி பீச் ஃபார் நார்த் சென்னை விளம்பரம். காசிமேட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெசி பீச்சு, திருவத்தூரில் ஒரு பெசி பீச்சு. என்ன கொடுமைனா, இந்த திட்டம் அறிவித்த உடனேயே வாய்ப்பு இருக்கிற நபர்களோடலாம் ஒரு உரையாடல் நடத்தணும் வட சென்னையில். இப்படி ஒரு ஆய்வுக்கு போகிறாங்க. இந்த ஆய்வில் ஏதோ ஒரு வகையில் வடச்சென்னைக்கு பயன்படுற மாதிரி ஒரு கோரிக்கைகள் வைக்கணும். சார் வந்திருந்தார் நினைக்கிறேன் அந்த கூட்டத்துக்கு. நம்ம ஆர்கே நகர் நடத்தியிருந்தோம் இல்லையா, நம்ம வசந்தோடைய பொறுப்பேட்டில் வச்சு நடத்தணும் அந்த மீட்டிங்கை. அந்த மீட்டிங்கில் பேசும்போது வச்சோம், குறைஞ்சபட்சம் 3 அடிப்படை விஷயங்கள் நான் கேட்போம். சாலை விரிவாக்கம், மருத்துவம், பள்ளிக்கூடம். இந்த 3த்துக்கும் கல்வி, இந்த 3த்துக்குமான வாய்ப்புகள் என்னன்றதை நம்ம விவாதப் பொருளாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பேசணும். சில கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ஒரு மாநகர சத்தியர் வந்திருந்தார். அது ஸ்டாட்டிஸ்டிக் கொடுத்தாரு. அதை வச்சு மனுலாம் கூட கொடுப்பேன். எந்த அசைவும் கிடையாது. இந்த 3த்தையும் நீ செஞ்சிட்டின்னாவே நான் எந்த காரணத்து கொண்டும் நான் படிக்கிறதுக்காக விவேகானந்த காலேஜ் போக தேவையில்ல, பிரசிடென்சிக்கு போக தேவையில்ல, நந்தன அரசுக்கு போக தேவையில்ல, எதுவும் போக தேவை, நான் வடச்சென்னையிலே படிச்சிக்க முடியும். ஆனால் அதெல்லாம் பண்ணவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சிஎம்டியோட பிளானு டூரிசம் சார்ந்து கடற்கரைகளை உருவாக்குறது அதோட பிளான். அதை கொண்டு எதுக்கு தேவையில்லாமல் இங்கேருந்து கிளம்பி சென்னைக்குள்ளே மெரினாவையும் பெசன் நகரையும் டிராஃபிக் ஆகிறேன், நீ ஊர்லேயே ஒரு பீச்சை வச்சுக்கோன்னு சொல்லி அறிவித்து முடிச்சிட்டாங்க. வேறு எந்த அடிப்படை வசதிக்கான வேலையும் நடக்கலை. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இது நம்ம விமர்சனம் பண்ணலாம், பட் நிராகரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். யாராவது மாதாவரத்துக்கும் ஆவடிக்கும் நடுவில் நிலம் வச்சுருக்கிறீங்கன்னா வித்துறாதீங்க. இனிமேட்டு யாராவது புதுசாக வாங்க போகிறீங்கன்னா அதை செஞ்சு அந்த பகுதியில் போய் நிலம் இப்போயே வாங்கிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஐடி செக்டரு மாதாவரத்தில் தான் வரப்போகுது. மாதாவரத்துக்கு ஆவடிக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் ஐடி செக்டர் மாதாவரத்தில் முடிவு பண்ணிட்டாங்க. மாதாவரத்தை ஒட்டி ஆவடி வரைக்கும் டவுன்ஷிப்ஸ்க்காக லேண்டுங்களை பார்சலாக வச்சு அடுத்து கவர்மெண்ட் உருவாக்க போகுது. எப்படி வேளச்சேரியும் கோயம்பேடு சுற்றி பகுதி உருவாச்சோ விருகம்பாக்கலாம், அது மாதிரி இந்த பகுதியில் அடுத்து மாறப்போகுது. ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழில் வளர்ச்சி ஒரு பகுதி வடச்சென்னைக்கு வருதுன்ற மகிழ்ச்சி அடைவோம். அது ஒன்று தகவலுக்காக சொன்னது. அது மற்றபடி இங்கே எந்த ஒரு நீ அடிப்படை தேவை எதை நீ கேட்குறியோ அது வராது. அது ஏன் வராதுன்ற கேள்வியை எழுப்புவது தான் தாமியசா தளத்தில் ஒரு நகர வளர்ச்சின்றது என்ன, அது யாருக்கான நகர வளர்ச்சி இருக்க போகுதுன்ற கேள்வியை முன் வச்சு போகணும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த ஒரு புள்ளியோடு நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கோர்வை இல்லாமல் தான் போயிட்டுருக்கு, எனக்கே ஃபீல் தெரியுது. என்னன்னு சொன்னால், சமூக நீதி சார்ந்து ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்படுது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அது திராவிட மாடல் அரசு அப்படின்ற அடையாளத்தை ஒரு எம்ப்ளமையும் சமூக நீதி என்று திருப்பி பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதில் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீ சமூக நீதினு சொல்லும் போது எல்லா வாய்ப்புகளும் எல்லா தளத்தில் கூட எல்லாருக்குமானது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் சமூக நீதி அப்படின்றத அவங்க விவரிக்கிறது. ஐடியாலஜிக்கலாகவும் அதுதான். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், சமூக பங்கேற்பில், வேலைவாய்ப்புகளை, கல்வியில், சமூக தளத்தில் எல்லா இடத்துலையும் சமமாக பாவிக்கப்படணும், எல்லா வாய்ப்புகளும் சமூகமாக போகணும்னு சொன்னால் அது எல்லா இடத்துலையும் அமல்படுத்தப்படணும்ல. இப்போ வளர்ச்சின்றது எல்லாருக்குமே போகணுன்னு சொன்னால் அந்த வளர்ச்சியுடைய பாதிப்புகளும் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது தானே. இப்போ வளர்ச்சியுடைய பலன்கள் ஒரு பக்கம் போய் சேரும், வளர்ச்சியுடைய பாதிப்புகள் ஒரு பக்கம் போய் சேருமோ அப்படின்ற கேள்வியை வலுவாக எழுப்ப வேண்டியது இருக்குது. அப்போது நான் அதை தான் இந்த நகரத்தில் நீ ஒரு இலக்கியத்தை படைக்கிறேன்னு சொன்னால், ஒரு ரைட்டப்பை உருவாக்குறேன்னு சொன்ன, ஒரு பண்பாட்டு தளத்தை விவாதத்தை உருவாக்குறேன்னு சொன்னால், ஏன் ஒரு பகுதி மக்கள் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் எதிர்கொள்கிற மக்களாகவே இருக்கணும் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறது நம்மளுடைய வேலையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அது இலக்கியத்தரம் இருக்குதா, இலக்கியத்தரம் இல்லையா, அதுக்குள்ளே நான் போகல. நான் என்றைக்காவது படைப்பு எழுதுனேன்னா அன்றைக்கி விமர்சனம் பண்ணும்போது அதை காது கொடுத்து கேட்குறேன். அதுக்கான எடுத்துக்காட்டோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். தமிழக அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டில்
ஒட்டுமொத்தமாக வந்து ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸோடைய லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எழுதி வச்சுருக்கேன். ஒரு 147 தொழிற்சாலைகளை 187 தொழிற்சாலைகளை ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸில் 15 கேட்டகரியில் ஆயில் ரிஃபைனரி, அனல் மின் நிலையம், இப்போ நம்ம இதில் முன்ன காப்பர் கம்பெனி, இது மாதிரி ஒரு 15 வகையான தொழிற்சாலைகளை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 187 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. கொடுமை என்னென்னா அந்த 182 இண்டஸ்ட்ரியில் 22% தமிழ்நாடு முழுக்க இருக்குது. 22% வட சென்னையிலையும் திருவள்ளூர்லேயும் இருக்குது. அதுவும் வட சென்னை முழுக்க இல்லை, திருவள்ளூர் முழுக்க இல்லை, வட சென்னையினுடைய ஒரு தாலுக்காவில், வட சென்னையினுடைய திருவத்தூர் தாலுக்காவிலும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மீஞ்சூர் தாலுக்காவில் மட்டும் தமிழகத்தினுடைய ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரியாக கவர்மெண்ட்டே கேட்டகரைஸ் பண்ண இண்டஸ்ட்ரியுடைய 22%, 42 இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த பெல்ட்டுக்குள்ளே மட்டுமே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிட்டத்தட்ட பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து 10 இருக்குது. 10ல் 9 மணலியில் மட்டுமே. தமிழ்நாடு முழுக்க 7 உரம் தயாரிக்கிற கம்பெனி இருக்குது. 7ல் 3 இப்போ இருக்கிற மணலி திருவட்டூரில் எண்ணூரில் மட்டுமே. அனமல் லைன் 36 இருக்குது. 36ல் 10 நான் ஏற்கனவே குறிப்பிட்ட திருவட்டூர் தாலுக்காலையும் மீஞ்சூர் தாலுக்காவில் மட்டுமே 8 இருக்குது. ஆயில் ரிஃபைனரி தமிழ்நாடு முழுக்க 6 இருக்குது. 6ல் 5 ஒரே நகரத்தில் இருக்குது. 2 மணலியில் எத்தனை வார்டு சொல்கிறார்? 5 வார்டா மணலி? அந்த 5 வார்டுக்குள்ளே தமிழகத்தினுடைய 95% ஆயில் ரிஃபைனரி அந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே வந்து இருக்குது. 27 ஃபார்மாசிட்டிக்கல்ஸில் மருந்து கம்பெனிகளில் கிட்டத்தட்ட 12 கம்பெனி திருவத்தூர் தாலுக்காவில் மட்டுமே இருக்குது. ஸோ இப்படி இது எல்லாமே தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பை உருவாக்கும், பொருளாதாரத்தை வளர்க்கும், இது எல்லாமே சரிதான். இது எல்லாமே கொண்டு வந்து ஒரே இடத்தில் குவிக்கப்பட வேண்டும் அப்படின்ற அவசியம் என்ன? எல்லாத்தையும் பரவலாக்குறோம்ல, டீசென்ட்ரலைசேஷன் பற்றி பயங்கரமாக பேசுகிறோம்ல. ஏன் தொழிற்சாலைகள் டீசென்ட்ரலைஸ் ஆகக்கூடாது? பொதுவாக கேட்குறாங்கல்ல, எல்லாத்தையும் கொண்டு மெட்ராஸ்லேயே வச்சுடுறீங்க, எல்லாம் மெட்ராஸ் டைம் கிராமத்து யாரப்பா இருக்குதுன்னு சொல்லி கிராமத்துக்கு போங்க, அனுப்புங்க, மற்ற மாவட்டத்துக்கு அனுப்புங்க. அப்போது இன்றைக்கி உலக தளத்தில் ஒரு விவாதம் நடந்துகிட்ருக்கு. நம்ம கிட்டத்தட்ட ஏதாவது இப்போ வயநாடு நிலச்சரிவு மாதிரியோ இல்லை சென்னை வெள்ளம் மாதிரி விஷயம் வந்துச்சுன்னு சொன்னால் உடனே குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், ஆய்வுன்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டு திருப்பியும் என்ன ஆர்டரில் இங்கே திட்டங்கள் வகுக்கப்பட்டதோ அதே ஆர்டரில் திருப்பியும் திட்டங்கள் வகுக்கிறதுக்கு போயிட்டுருக்கு. அப்போது அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் ஒரு புது விவாதம் தொடங்கியிருக்கு. என்னன்னு சொன்னால் அவங்க வந்து என்வரன்மெண்டல் ஜஸ்டிஸ்ன்ற ஒரு ஆர்குமெண்ட்டை டெவலப் பண்ணுறாங்க. சூழலியல் நீதி அப்படின்ற வார்த்தை. பயனடைவர்கள் ஒரு பக்கமோ பாதிக்கிற ஒரு பக்கமோ இருக்குது அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. கிளாஸ்ன்ற விஷயத்துலேருந்து அது பேசப்பட்டாலும் அங்கே ஒர்க்கிங் கிளாஸும் இனமும் ஒரே ஆளாக இருக்குது. ஒர்க்கிங் கிளாஸில் மெஜாரிட்டி பிளாக்காக தான் இருக்கிறாங்க யூஎஸில். அப்போது இருக்கக்கூடிய பெரும்பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய தாழ்வு நிலை பகுதிகள், அதிகமான பிரச்சனைக்குரிய தொழிற்சாலை பகுதி எல்லாருமே அமெரிக்காவில் கருப்புகள் வாழக்கூடிய பகுதியில் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு எதிராக அவங்க வந்து என்வரன்மெண்ட் ஜஸ்டிஸ் விஷயத்தை உலக அளவில் வந்து விவாத பொருளாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து நான் வந்து நம்மளுடைய களத்தில் வந்து பொறுத்துறேன். நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஒரு 5 இண்டஸ்ட்ரி சொன்னேன் இல்லையா, பிஎன்சியில் ஆரம்பித்து ஆர்பர் வரைக்கும், அதனுடைய இதில் வேலை செஞ்சு டெவலப் ஆன ஒரு சமூகமும் சென்னை தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகளிலிருந்து பிழைப்பு இல்லாமல் அடித்தட்டு மக்களாக, தலித்துகளாக, விவசாய கூலிகளாக இருக்கக்கூடிய பிரசம மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சென்னை நோக்கி வந்து சேருபவர்கள்லாம் இந்த இப்படி அமெரிக்காவில் ஒரு பிளாக் ஹெர்ஸ் ஏரியா இருக்கோ அதே போல் சென்னையில் ஒரு பிளாக் ஹெர்ஸ் ஏரியா, வட சென்னை மட்டும் இல்லை, அந்த பக்கம் பெரும்பாக்கமும் அப்படி தான் மாறிட்டு இருக்கு இன்றைக்கி. அப்போது சென்னைக்கு அவுட்டரில் ஒரு பிளாக் ஹெர்ஸ் ஏரியாவை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு எதிரான ஒரு அரசியலை நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. இது வந்து வெளியிருந்து பார்க்கக்கூடிய விஷயத்தை எடுத்து பொருத்திக்கிறோமா அப்படின்ற கேள்வியெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை. யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ, நேரடியாக ஒடுக்கப்படுறது நேரடியாக கேள்வி கேட்க முடியும். மறைமுகமாக திணிக்கப்படக்கூடிய ஒடுக்குமுறை யார் கேள்வி கேட்பது? ஒரு பண்பாட்டு தளத்தை வேலை செய்யணும் தான் முதல்ல புரியும் உங்களுக்கு. ஆப்டன் சிங்லருடைய எக்ஸாம்பிளோடு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். யூஎஸில் தொழிலாளி வர்க்கத்திற்கான இலக்கியத்தை படைத்ததில் முன்னணி எழுத்தாளர் அவர் தான். தமிழில் கூட வந்து காங்கிரீட் காடுன்னு நாவல் வந்திருக்கு. ஆங்கிலத்தில் வந்து த ஃபாரஸ்ட்னு அவர் எழுதின நாவல். நகர்ப்புறத்தில் தொழிலாளிகள் எப்படி வந்து சுரண்டப்படுறாங்க, ஏமாற்றப்படுறாங்கன்னு சொல்லி அவர் அவல் நிலையை சொல்லி வந்த நாவல். கிட்டத்தட்ட ஒரு 3 பதிப்பகம் போட்டாங்க. முதல்ல நான் காமராஜ் போட்டார்னு நினைக்கிறேன். ரொம்ப இங்கிலீஷ்லேயே 400 பக்கம், அது 80-90 பக்கத்தில் முதல்ல மொழிபெயர்த்தார் அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி.
இப்போ பாரதியிலையும் போட்டிருக்கிறாங்க, நம்ம இவரும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், சிந்தன் புக்ஸும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த நாவலுடைய விளைவுக்கு பிறகு தான் தொழிலாளிகளுடைய வாழ்கிற இடம் சம்மந்தமாக, வாழ்நிலை சம்மந்தமாக ஒரு பெரிய சமூக மாற்றத்தை வந்து அமெரிக்கா வந்து சந்திச்சுது. அந்த நாவலுக்கு பிறகு தான் ஒரு தொழில் வர்க்கத்தினுடைய உரிமைக்கு தொழிற்சங்கங்கள் எவ்வளோ போராடினாலும் ஒரு இலக்கியத்திற்கு அப்படி ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து இருந்திருக்குது. ஸோ அதே போல் நம் களத்தில் இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு பிளாக்கர் ஸ்டோனை வந்து, அன்றைக்கி இருந்த பிளாக் ஸ்டோன் வேறு, அது மாறி போச்சு. இன்றைக்கி இப்பயும் ஒரு பிளாக் ஸ்டோன் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அதற்கு விடிவு தரக்கூடிய வகையில் நம்மளுடைய சிந்தனைகள், படைப்புகள் வந்து பயணிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பட் நான் நிறைய விஷயங்கள் அங்கங்கே ஒரு அன்ஆர்கனைஸாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு கட்டுரையாக மாற்ற முயற்சி பண்ணலாம். அந்த வகையில் அந்த தலைப்பை கொடுத்ததுக்கு தோழருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான். அந்த வகையில் இப்படி ஒரு தளத்தை சார்ந்த நம்மளுடைய அடுத்த கட்ட பயணங்கள் நிகழணும், நானும் செய்வேன். இது சார்ந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு பெரிய சர்க்கிளாக இல்லாமல் ஒரு குறுகிய அளவிலான நபர்களோட உரையாடல் வந்து இன்னும் இதை வந்து நான் இப்போ ஒரு அன்ஆர்கனைஸாக தான் பேசுகிறேன்னு எனக்கே தெரியும். ஸோ அதை இன்னும் ஆர்கனைஸ்டு ஃபார்மில் எப்படி விவாத பொருளாக மாற்றுவது, இந்த விவாதம் தான் சென்னையின் எப்படி தாமேசா வந்து கடந்த 50 ஆண்டு வரலாறுல தமிழகத்தின் ஒட்டுமொத்த சமூக மாற்ற பிரச்சனைகளை வந்து உள்வாங்கி ஒவ்வொரு கட்டத்தில் நகர்ந்திருக்கிறதோ, அதே போல் சென்னையினுடைய களத்தை புரிந்து கொண்டு நம்ம பண்பாடு ரீதியாக தலையிடுறது, அது வெறும் சாதி சார்ந்து மதம் சார்ந்து மட்டும் இல்லை, வாழ்க்கை முறை சார்ந்தும் நம்ம வந்து வாழ்நிலை இருக்கு இல்லையா, அது சார்ந்தும் நம்ம தலையிட வேண்டி இருக்கிறது. அப்படியான விவாதத்தை துவக்குவதற்கான ஒரு சிறு எண்ண ஓட்டமாக தான் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். இனி வரும் வாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து பேச தொடங்குகிறேன். நன்றி.